Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடலைன்னு மக்கள் நீதி மய்யம் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த நிலையில் விசிக தரப்பிலிருந்து அதற்கான ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு. அதை தான் நம்ம பார்க்குறோம். விசிக தலைவர் திருமாவளவன் தற்பொழுது அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாமல் கூட்டணியை ஆதரிக்கும் நிலை ஏற்புடையது அல்ல, வெல்வோம் ஒன்றாக அப்படிங்கிற முழக்கம் முழுமையுற வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. மக்கள் நீதி மய்யம் போட்டியிடலன்னு அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சதுக்கு அப்புறமா இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் தற்பொழுது உரிமையோட நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு. மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவையும் அவர் வெளியிட்டிருக்காரு. உரிமையாக கேட்கறனும் சொல்லியிருக்காரு. விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் என்ன வலியுறுத்துறாரு மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவா? உங்களுடைய கருத்துக்களை தகவல்களை பதிவு செய்யுங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்டா நேற்று மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர் சந்திப்புல சொன்ன விஷயம் பெரும் பேசுபொருளா இருக்கு. மக்கள் நீதி மய்யம் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை, திமுகவுக்கு எந்தவித டிமாண்டும் இல்லாம அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நாங்க கொடுக்க போகிறோம் அப்படின்றதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த நிலையில இது பல்வேறு நிலைகள்ல பேசுபொருளா இருக்கக்கூடிய நிலையில திமுகவுடைய கூட்டணி கட்சியில அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது தொடர்பா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அவங்க கட்சியுடைய கூட்டணி கட்சிகளுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. திமுக கூட்டணியில மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாமல் கூட்டணியை ஆதரிக்கும் நிலை என்பது ஏற்புடையது இல்லை. வாக்கு வங்கி வலிமையும் கட்சிக்குரிய நன்மதிப்பும் கட்சியின் தலைமைக்குரிய நன்மதிப்பும் கட்சியுடைய கருத்தியலும் தான் ஒரு கட்சியுடைய வலிமைக்கான அளவீடுகளா இருக்கு. தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவா இருந்தாலும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கூடிய டார்ச் சின்னத்துல போட்டியிட அனுமதித்து கூட்டணி மீதான நன்மதிப்பை மேலும் உயர்த்திட வேண்டும் எனவ உடன்பிறப்பு என்ற உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் வெல்வோம் ஒன்றாக என்கின்ற சகோதரத்துவ முழக்கம் வெற்றிகரமாக முழுமையடையும் அப்படின்ட்டு திமுகவுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். கமல்ஹாசன் நேற்று அதிகாரப்பூர்வமா இந்த செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்ததற்கு பிறகாகவும் அவருக்கான இடத்திற்கு திமுக கொடுக்க வேண்டும் என பல்வேறு கருத்துக்களை ஒரு 3 பக்க வேண்டுகோள் கடிதத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிறார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.